விஜயகாந்துக்கு வந்திருக்கிற அந்த கூட்டத்தை எல்லாம் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அதே நேரத்தில் நாம் ஒன்றை பார்க்க வேண்டும். வெறும் உற்சாகம் அரசியலுக்கு போதுமானதா? எந்த விதமான அடிப்படை கொள்கையும் இல்லாமல் கூச்சலும் ஆர்ப்பாட்டமும் மட்டுமே எல்லாவற்றையும் தீர்மானித்து விட முடியுமா? அவர்களிடம் அடிப்படையான ஒழுங்கினை கூட அந்த தலைமையால் கொண்டு வர முடியவில்லை. நீங்கள் நாட்டை காப்பாற்றுவது இருக்கட்டும், அவர்கள் மாநாட்டுக்கு வந்திருக்கிற தொண்டர்களை கூட அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. உலகத்திலேயே இல்லாமல் நாங்கள் வருகிற போது மின்சாரம் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரே கட்சியாக அந்த கட்சி தான் இருக்கிறது. ஏனென்றால் மின்சாரம் இருந்தால் அந்த தொண்டர்கள் மின்சார கம்பங்களிலே ஏறுகிறார்கள். எனவே தன் கட்சி தொண்டர்களையே பக்குவப்படுத்த முடியாத நிலையில் ஒரு நாட்டை எப்படி பக்குவப்படுத்த முடியும்? நாம் கண்ணுக்கு நேராக பார்த்தோம். நாற்காலிகள் உடைக்கப்படுகின்றன, அந்த தரை சீலைகள் கிழிக்கப்படுகின்றன, அடிப்படை ஒழுங்கற்ற தன்மை இருக்கிறது. இந்த நாற்காலியையே காப்பாற்ற முடியாதவர்கள் அந்த நாற்காலியை எப்படி கைப்பற்றுவார்கள் என்கிற கேள்வி வரும். அது ரசிகர்களின் கூட்டமாக இருக்கிறது. நான் மறுக்கவில்லை. சரியான கொள்கையை சொல்லி அமைப்பாளர்களை உருவாக்கி கட்சியினுடைய பரந்துபட்ட கிளைகளை ஏற்படுத்தி ஒரு கட்சியை அவர்கள் உருவாக்க நினைத்தால் அதற்கான ஜனநாயக உரிமை அவர்களுக்கு உண்டு. கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது. யார் வேண்டுமானாலும் வரலாம். நான் எந்த விதத்திலும் அவரை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அடிப்படை ஒழுங்குகளை கூட தன் கட்சிக்குள்ளேயே அவரால் ஏற்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் எப்படி அவரால் ஒரு நாட்டை ஒழுங்குபடுத்த முடியும்? எனவே இன்றைக்கு அவருடைய ரசிகர்கள் கூட்டம் வருகிறது என்பதனால் எல்லாம் மாறி போய்விடும் என்று சொல்ல முடியாது. நான் இப்போது சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். அவர் தேர்தலில் எவ்வளவு வாக்குகளை பெற்றாலும் இந்த ஒரு தேர்தலை தாண்டி அவரால் கட்சியை நடத்த முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இந்த தேர்தலில் ஒரு திருவிழா மாதிரி வந்து போகிறார்கள். திருவிழாக்கள் எப்போதும் நிலையாக இருப்பதில்லை. எப்போதாவது ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழா வரும். திருவிழாவை நம்பி மக்கள் வாழ முடியாது.